ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு அனுபவங்களும் அடுத்து தரிசனம் போகிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 3 புக்கிங்ஸ் இருந்தது. அதில் காலையில் பிப்ரவரி மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மதியம் 3 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கூட போகிறது ஸ்பௌஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் தான் பசங்க அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்களோட ஸ்பௌஸ் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம டிசபிலிட்டி கேட்டகரியில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அவங்க வயசு கம்மியானவங்க அப்படின்னா அவங்களோட அப்பாவோ அம்மாவோ கூட போகலாம். புக் பண்ணியிருக்கிறத பொறுத்து நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஓப்பன் ஆன டிக்கெட்டோட அப்டேட். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆக போகுதுங்க. யாருக்கெல்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி டைமில் எங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியுமா, இல்லை புக் ஆகுமா, அதில் டைம் கேப் எதுவும் கேட்குமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வைகுண்ட துவார தரிசனத்தப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நாட்களுக்கு இந்த 30 நாள் கேப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பிப்ரவரியை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு 300 ரூபா டிக்கெட் வைகுண்ட ஏகாதசிக்கு 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடியதுலேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை முதல் 3 நாட்கள் நீங்கள் எலக்ட்ரானிக் டிப்பில் செலக்ட் ஆனீங்கன்னா அதில் கூட நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க முடியும். இப்போ பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் காமனாக ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழேயும் ஸ்டே பண்ணணும், அதாவது திருப்பதிலேயும் எனக்கு ரூம் வேணும், திருமலையிலேயும் ரூம் வேணும், நாளைக்கு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஒரு 3 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் மினிமமாக 2 பேருக்கு டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரூல்ஸு. இப்போ நம்ம 3 பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுக்கு திருப்பதியோ திருமலா ஏதாவது ஒரு அக்கமடேஷன் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். இப்போ 6 பேர் போகிறீங்க அப்படின்னா 3 பேர்த்துக்கு ஒரு மொபைல் நம்பரில் ஒரு டிக்கெட்டும் இன்னொரு 3 பேர்த்துக்கு இன்னொரு மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்கன்னா 2 இடத்துல நீங்கள் அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரே புக்கிங்கில் 6 பேருக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல மட்டும்தான் ரூம்ஸ் புக் பண்ண முடியும், 2 இடத்துல பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஒருத்தவங்க டவுட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும். ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி தர்ஷன் டிக்கெட் 2 பேர்த்துக்கு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரூம் ஓப்பன் ஆகும். அது திருமலா ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் நம்மளால் புக் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. 25ஆம் தேதி நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ரூம்ஸ் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி அப்போது அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டேஸ்க்கு நமக்கு ரூம்ஸ் ஓப்பன் ஆகுமா அப்படின்ற டவுட் இருக்கும். அதாவது நமக்கு 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கமடேஷன் ஆல்ரெடி திருப்பதிக்கு ஓப்பன் ஆகி இருந்திருக்கும். நமக்கு டிக்கெட் அந்த டேஸில் இல்லை, பிளாக்ல இருந்ததுனால நமக்கு ரூம்ஸ் காட்டியிருக்காது. ஒன்ஸ் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அக்கமடேஷன் லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போது ரீசெண்டாகவே மாற்றிட்டாங்க. மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த டேஸில் பிளாக்ல இருக்கும், மீதி நாட்கள் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ தர்ஷன் டிக்கெட்டை பேஸ் பண்ணி அக்கமடேஷன் கொண்டு வந்தாங்களோ அந்த நாளில் நமக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அக்கமடேஷன் ஓப்பன் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ நமக்கு இந்த 31ஆம் தேதி அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக 300 ரூபா டிக்கெட் ஆகட்டும் வேறு எந்த டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகலை. அப்போ அந்த டேஸில் அக்கமடேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணாதான் தெரியும். முதல் 3 நாட்கள் எலக்ட்ரானிக் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு ரூம்ஸ்னு பார்த்தோன்னா ஏகாதசி துவாதசி 2 நாளுக்கும் மேக்ஸிமம் டிடிடி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைனில் போய் தான் நம்ம சிஆர் ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும், கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டைம் எல்லா டிக்கெட்டையும் இந்த டிப் மூலமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லேயே கொடுப்பாங்களா என்ன அப்படின்றத நமக்கு அந்த டிப்போட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை அதை பற்றின அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்.
முந்நூறுரூவா டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிறப்போ கண்டிப்பாக அக்கமடேஷன் வந்து 2ஆம் தேதியிலேருந்து இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூம்ஸ் எப்படி வேணுன்றதை பொறுத்து 300 டிக்கெட்டை எப்பயுமே புக் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. 300 டிக்கெட்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 2 பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிக்கெட் புக்கிங்கில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு டிக்கெட்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது நமக்கு என்ன புது ஆப்ஷன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி பே பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து பே வியா கியூஆர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் சும்மா வந்து வர்ச்சுவல் சேவாவில் ஒரு டிக்கெட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு இந்த பேஜில் நமக்கு பேமெண்ட் பேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கேன் அண்ட் பேன்னு வந்திருக்கு. இதில் ஜெனரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிரும். இதை நம்மளோட யூபிஐ ஆப்பில் ஸ்கேன் அண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ நிறைய கடைகள் எல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம். சேம் அதே ஆப்ஷன் தான். இதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும். ஸோ நம்மளோட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஐடி தப்பாக கொடுத்துட்டோமா இல்லை ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட அந்த யூபிஐ, அதாவது ஜிபேயா இல்லைனா ஃபோன்பேயா என்ன பே வச்சுருக்கீங்களோ அதில் பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிட்டு நமக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். யூபிஐ ஐடியெல்லாம் என்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் போதும், உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். நாளைக்கு 300 டிக்கெட்டுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து டபுளாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து டெபிட் ஆகிட்டு டிக்கெட் வரல அப்படின்னாலும் நம்ம திரும்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இப்போ ஒரு 3 பேருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம 300 டிக்கெட் அப்படின்னா 900 ரூபாய் இருந்தால் போதும். அந்த 900 ரூபாயை 1800 ரூபாயை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் டெபிட் ஆகிட்டா கூட நம்ம அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும். ஸோ அதுக்கிடையில் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளால் இன்னொரு டைம் பேமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம எப்பயும் போல் வந்து இந்த யூபிஐ ஆப்ஷனில் இந்த இடத்துல யூபிஐ ஐடி என்டர் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு பே வியா கியூஆர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபோனில் எதுலையுமே பே பண்ணுறவங்க ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா நான் முன்னாடி காட்டின மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த புக்கிங் பண்ணும்போது உங்களோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சுங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்ப நாளைக்கு தான் உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எப்பயும் போல் 2 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோக்கன் வந்து இப்போ முடிஞ்சிருது. தேவைப்படுறவங்க டோக்கனோட ஸ்டேட்டஸ் திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம நேற்று வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஒரு இன்ஃபர்மேஷன், வைகுண்ட ஏகாதசிக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. பட் நம்ம வந்து சொல்லியிருக்க விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும். பட் இந்த டேஸில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பேஜஸ்லேயும் வந்து நம்ம சொன்ன அந்த டேட்டு தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் அப்டேட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட் அடுத்த மாதம் 5ஆம் தேதி மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 5ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதோட அஃபிஷியல் அப்டேட் வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமலையில் 25 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் சுமார் 12 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க 78,974 பேர் சாமி தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோமம் டிக்கெட் புக்கிங் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயர் கோயிலில் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல், அதாவது பிரம்மோற்சவத்தில் பஞ்சமி தீர்த்தம் ரொம்பவே ஸ்பெஷல். நாளைக்கு பஞ்சமி தீர்த்தம் நடக்குது. ஸோ யாரெல்லாம் நாளைக்கு போகிறீங்களோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதை பற்றி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு திருச்சானூரில் பஞ்சமி தீர்த்தம் நடக்குது. இந்த பிரம்மோற்சவத்தில் பஞ்சமி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்களும் திருச்சானூர் பத்மாவதி தாயர் கோயிலில் நடந்த பிரம்மோற்சவத்தில் வாகன சேவா பார்த்துருந்தீங்கன்னா என்ன சேவா பார்த்தீங்க, எப்போ போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிடிடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா டிவோட்டிஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மிஸ்லீடிங் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து டொனேஷன்ஸ் வந்து பண்ணாதீங்க,
அஃபிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருமலைக்கு போய் டொனேஷன் பண்ணலாம். இல்லை அவங்களோட வெப்சைட்ஸில் கூட நம்ம வந்து டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய ஏமாத்துறாங்க. ஒரே மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபேக்கான லிங்க் மூலமாக பக்தர்களை நிறையவே ஏமாத்துறாங்க. அதில் ரூம் புக்கிங்கை ரொம்ப ரொம்ப ஏமாற்றக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வந்து வெப்சைட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, திருமலா.orgங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு திருமலா.orgன்ற வெப்சைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வெப்சைட் வரும். நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, டெய்லி தர்ஷன் அப்டேட்லேருந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டிடிடி ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே இதில் தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதிலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் ஆப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஃபேக்கான விஷயங்களுக்கு போயிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து தொலைச்சிடாதீங்க. திரும்ப நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.